அழகேஷ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டாக்டர் ஸ்டோன் சீசன் 4 எபிசோட் 8 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போக செஞ்சீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோடு வேறு லெவலாக இருக்க போது முடிஞ்சளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுத்து நல்லாவே பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஃபயர் அமைச்சும் கூடவே இந்த வீடியோவுக்கு லைக்கும் கொடுத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க நம்ம காது உள்ள போலாமா? இப்போ இந்த எபிசோட்ல சில ஆயிரம் வருஷங்கள் கடந்து போன பிறகு டாக்டர் சின்னு வந்து ஒரு வழியா அந்த நைட்ரிக் ஆசிடோடைய உதவி மூலியமா இப்போ அந்த ஸ்டாச்சுல இருந்து அப்படியே உயிரோட திரும்ப வந்துடுறான். வந்ததுக்கான விளைவா நான் எப்படி திரும்ப வந்தேன்ற விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் முதல் எடுத்த உடனே ஆராய்ச்சி பண்றான். அதுக்கப்புறம் தனக்கான ஒரு துணியை போட்டுக்குன்னு கூடவே ஸ்டானும் அந்த இடத்துல பக்கத்துல இருக்கிறத நோட்டீஸ் பண்றான். அவனை நோக்கி போலான்னு போது ஒரு ஓடையும் நடுவில் ஓடுறதை பார்த்துட்டு அப்போ நான் வீழ்த்த இடத்துக்கு இதுதான் காரணம்னா இந்த தண்ணியில என்ன இருக்குன்னு பார்த்தாகணும்னு சொல்லிட்டு இயற்கையோடைய அதிசயத்தை பார்க்கறதுக்கு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி அதை ஃபாலோ பண்ணி போக அந்த போற இடம் பார்த்த ஒரு குகையை காமிக்க அந்த குகைக்குள்ள போயிட்டு அவனும் ஒரு கல்லை பயன்படுத்தி தரையை நோண்டி பார்க்கறான். அதுல பார்த்தா இது நைட்ரிக் மினரல்ஸ் நல்லாவே தெரியுது. இந்த குகை முழுக்க நிறைஞ்சிருக்கு. இதனாலதான் நான் முயற்சிருக்கேன்னா இந்த நைட்ரிக் ஆசிட் மூலியமா தான் நான் உயிரோட வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டான் கிட்ட போக ஸ்டானும் அந்த கல்லுல இருந்து அப்படியே திரும்ப பழைய நிலைமைக்கு மாற டாக்டர் ஜெனோவும் உன்னை நான் திரும்ப வர வைக்கிறேன்டா ஸ்டான். எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. எனக்கு அப்புறம் நீ தான் கண்மொழி பண்ணு. இப்போதைக்கு நம்ம மட்டும் தான் உயிரோட திரும்ப ஸ்டோன்ல இருந்து மனிதர்கள் நார்மலா மாறி இருக்கும். மிச்ச எல்லாருமே இன்னமும் கல்லா தான் இருக்காங்க. ஸ்டானை சுத்தி முத்தி பாக்குறான். சரி ஜெனோ, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போ வாழ்றது எந்த காலகட்டமா இருக்கும், எவ்வளவு வருஷங்கள் கடந்து போயிருக்கும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா தோராயமா ஒரு சில 1000 வருஷங்களை மட்டும்தான் ஆயிருக்கணும். ஏன்னா லம்பம் இருந்தப்போ அங்க இடத்துல பில்டிங்ஸ்லாம் இருந்தது. பட் இப்போ அதுங்கெல்லாம் சுத்தமா இல்லாம கான்கிரீட் எல்லாமே செதஞ்சு போனது மட்டும் இல்லாம அதுங்க உள்ள இருக்கிற அந்த கம்பிகளும் காணம் தொட்டு அவனும் புராணத்தை ஆரம்பிக்க உங்களோட சயின்ஸ்ல குப்பையில போடுங்க. எனக்கு அதை பத்தில கவலை கிடையாது. டீட்டெயில் எல்லாம் உங்ககிட்ட கேட்கல, ஷார்ட்டா சொல்லுங்க. அதுக்கப்புறம் பழக்க தோசையில சிகரெட் அடிப்பான். அதே நினைப்புல இப்போ எந்த காலகட்டத்தில் பண்ண என்னடா நம்ம கல்லா மாறின பிறகு நம்மளுடைய துணிமணிகள்லாம் அப்படி இருக்கும்னு நினைச்சியா? எல்லாமே செதஞ்சு போச்சுல. சிகரெட்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். இன்னொரு நல்ல விஷயத்தை சொல்லடா, இதுவும் உன்னுடைய ஹெல்த்திக்கு நல்ல விஷயம் தான். ஏன்னா இதனால உன்னுடைய அந்த கெட்ட பழக்கத்தை நீ விட்டுலாம்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவனும் கேட்க ஸ்டான், நான் நாசால வேலை பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் மனித உயிரினம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் எப்ப வேணாலும் அழிஞ்சு போனாலுமே சரி, பட் ஆனா அது எல்லாத்தையுமே திரும்ப உருவாக்கி மனித குலத்தை பழைய நிலைமைக்கு மாத்ததுக்காக ஒருத்தன் கண்டிப்பா திரும்ப வரதான் போறான்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே பழிச்சிடுச்சு. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம வாழ்றது ஒரு கற்காலம். அதனால எந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பலசாலியா எவன் இருக்கானோ இந்த உலகத்தை ஆளுபான். அதுக்கு பலம் மட்டும் தேவைன்றது ஒரு அவசியம் கிடையாது. நான் மறைமுகமாக சொன்ன விஷயமே நம்ம கிட்ட சயின்ஸை பயன்படுத்தி இந்த உலகத்தையே ஆளலாம். சயின்ஸ் எவன் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கானோ கண்டிப்பா இவன் தான் இந்த உலகத்தை எல்லாத்தையுமே ஆளுவான். அப்படி உன்னோட பக்கம் ஜெனவும் சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே போயிட்டு அந்த குகையில இருந்து நைட்ரிக் ஆசிட் கலெக்ட் பண்ணி இப்ப ஸ்டாண்ட் கிட்ட கொடுக்க, ஆமா என்னது இதுதான் நைட்ரிக் ஆசிட் அவங்க மேல ஊழுத்து, இது ஊத்துறது மூலியமா தான் நம்மளே ரிவைவ் ஆனோம். இது வந்து இயற்கை நடந்த விஷயம். நமக்கு நம்ம இவங்களுக்கு செயற்கை அதை ஊத்தி இவங்களை ரிவைவ் பண்ற வேற எதுவும் கிடையாது. இதை வச்சுலாம் உங்களால காப்பாற்ற முடியும் நினைச்சிட்டீங்களா? அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்ல, என்ன ஸ்டான் நீ மறந்துட்டியா? நம்ம கல்லா மாறதுக்கு முன்னாடியே லம்பளுடைய உலகத்துல சில பறவைகள் வந்து கல்லா மாறிச்சு. நான் அதுங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். எப்பா சாமி, உன்னோட புராணம் கேட்கல, எனக்கு வேணாம். இவங்க ரிவைவ் பண்ண அவ்வளவுதானே. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல லம்பள பள்ளியே நம்ம சொன்ன மாதிரி அவங்களுடைய சுய நினைவோட இத்தனை காலங்களா இருந்த ஒவ்வொருத்தரும் வீழ்த்தெழ போறாங்க. அப்படியேப்பட்ட ஆளுங்க எல்லாருமே இப்போ ஒன்னா கூடி இருக்க எல்லாமே ரிவைவ் ஆயிட்டானுங்க. பார்த்தா இன்னமும் நிறைய சிலைகள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னது லம்ப மரத்துல ரிவைவ் இருக்குமா? அப்பனா இவங்க எல்லாரும். ஆனா ஜெனம் வந்து யாரு எப்படி போனாலும் சரி நமக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை. அதனால இருக்கிற இவங்க எல்லாரும் ரிவைவ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த பொம்பளையும் வந்து நைட்ரிக் ஆசிட் வந்து தலைவன் மேல கூத்த அவன் கண்மணி சாட்டு, மேடம் எங்க போயிட்டீங்க லூனா மேடம் அப்படின்னு பாத்துட்டு இருக்க. இவளை பார்க்க அவ ஷாக்கா இவனை பாக்குறான். அவன் பாத்துட்டு இருக்கும் போதே அவன் மூஞ்சியை பார்த்து வாந்தி எடுக்கிறான்னு பார்த்தா தலைவன் அந்த காலகட்டத்திலேயே அவளுக்காக, அதாவது லூனாக்காக கொடுக்கறதுக்காக வச்சிருந்த அந்த ரிங்கை வந்து தான் சாப்பிட்டுருப்பான். அதை சாப்பிட்டது இப்ப ஜீர்ணிக்க முடியாம அப்படியே துப்புறான் வெளியே. எல்லாரும் பார்த்துட்டு என்ன இது மோதிரமா, என்னடா இது மோதிரம் மாதிரியே இல்ல வட்டமா இருக்குன்னு பார்த்தா எங்க நெளிஞ்சிருக்கு நிறைய முட்டல். நம்மளுடைய வயிற்றுக்குள்ள வந்து HCl இருக்கிறதுனால இது ஒரு பிரிசர்வேஷன் மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இத்தனை காலங்களா அவன் தனக்குள்ள இந்த ரிங்கை வச்சிட்டு இருக்கான் போது அது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி இப்படி ஆயிட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனா இது ஒரு டைம் வந்து கேப்சூல்குள்ள போட்டு அடிச்சு வச்சிருக்க கதை தான். ஜெனோவா அந்த இடத்துக்கு வந்துட்டு வாவ் இது அற்புதமான விஷயம், எந்த ஒரு ஆயுதமே நமக்கு போதும், இதுதான் பிளாட்டினம், இது சூப்பரான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்ல ஜெனோ யோசிக்கிற விஷயமே இந்த உலகத்துல இந்த காலகட்டத்துல இப்போ நல்ல பலசாலியா இருக்கிற அதுவும் சண்டையில கை தேர்ந்த உலக தரத்துல இருக்கிற மாஸ்டர்ஸ் யாருன்னா ரிவைவ் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த கற்காலத்தை ஆள போறது அவங்கள மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா அப்படி கணக்கு போகாத கண்ணு. ஏன்னா இப்ப நம்ம கிட்ட பிளாட்டினம் இருக்கு. பிளாட்டினம் எந்த அளவுக்கு இருக்கோ கூடவே நைட்ரிக் ஆசிடோட கன் பவுடரையும் நம்ம தயார் பண்ண எஃபிஷியன்டா இருக்கும். பட் இருந்தாலுமே நமக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை. இவங்க எல்லாரும் ரிவைவ் பண்ணி ஆகணும். அப்படி எல்லாரும் ரிவைவ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு சூப்பரான இடத்தை நோக்கி கூட்டு போயிட்டு இருக்கான். நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஆட்கள் இருந்தா மட்டும் போதாது. அடுத்த கட்டமா நம்ம கன் பவுடர் தயாரிக்க மட்டும் இல்லாம சாப்பாட்டுக்காக ஒரு இடத்துக்கு நம்ம போக போறோம். அதுதான் எல்லோ டெட். அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால எவ்வளவு வேணாலும் சோளத்தை விளைய வச்சுக்கலாம். கூடவே கன் பவுடரையும் கணக்கில் அடங்காத லெவலுக்கு உருவாக்கிக்கலாம். அப்படின்னு பார்த்தா அவனுக்கு
ஆளுங்க இப்போ ஒரு எட்ஜில் நின்று போஸ் கொடுப்பானுங்க. உண்மையிலேயே நான் சொல்றேன், ஏதோ கோல் ஊத்துற திருவிழாக்கு போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்கானுங்க. காட்சி இவ்வளவு பார்க்க அப்படிதான் இருக்கு. அப்படி இல்லைன்னா அம்மா பாட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. கன் பவுடர் தயாரிக்கிற ஃபேக்டரி ரெடி பண்ணும்போது எல்லாருக்கும் துணி, அப்புறம் சாப்பாடு, கூடவே தேவையான அளவுக்கு மொத்த உலகத்தால ஆன பொருட்கள் மட்டும் உருவாக்குறது இல்லாம என்னமோ நிறைய எக்ஸ்ட்ராவான பொருட்களை ரெடி பண்ண போறாங்க. ஃபைனலா ஜெனோ வந்து கன்னை ரெடி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஸ்டான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க ஸ்டான் உண்மையிலேயே நேர்த்தியா இருக்கடா. முக்கியமான விஷயம், இந்த கற்காலத்திலயும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கன் பவுடர் ரெடி பண்றது மட்டும் இல்லாம இப்ப மினி ஆயுத கடங்கில் நம்ம கிட்ட இருக்கு. சரியா சொன்னடா. அதுக்கப்புறம் அவனும் போயிட்டு அந்த இடத்துல ஷூட் பண்ணி எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு செடியை பாக்குறான். என்ன ஸ்டான், வாசனை பிடிச்சிட்டியா? உனக்கு நான் எந்த பழக்கத்தை வேணாம்னு சொன்னனும் அதை நீ இப்ப பாத்துட்டு இருக்க. எந்த மாதிரியான இடத்துல டொபாக்கோன்னு சொல்ல போறேன், தாவரங்கள் நல்லாவே வளரும். இதுல இருந்து தான் சிகரெட்ன்ற ஒரு விஷயத்தை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு அதை பத்தி நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்க அது நமக்கு தேவையில்லாத வேலை, தேவையில்லாத விஷயமும் கூட. அதனால அதை நம்ம தவிர்த்துட்டு கண்டென்ட் உள்ள போலாம். அதுக்கப்புறம் அவன் சிகரெட் எடுத்து பிடிச்சிட்டு இருக்கேன். இப்ப எல்லாமே சரியா இருக்கு. இப்போ பேட்டிலுக்கு நான் தயார். என்னுடைய சயின்ஸ் கூட உன்னுடைய பலமும் சேர்ந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை ஆட்டு படிக்கலாம். நம்மள எவனாலே தடுக்க முடியாது, எவனும் நமக்கு எதிர்க்க மாட்டான். சரியா தானே சொல்றேன் நானு? சரியா சொன்னேன். அதுக்கப்புறம் இப்ப நைட் டைம் ஆகவும் ராய்ஜி வந்து, அப்பனா செங்கோ நீ எப்போ ரிவைவ் ஆயிருக்கியோ அதே மாதிரிதான் அந்த ஜெனோவும் ரிவைவ் ஆயிருக்கான். அப்பனா உனக்கு அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்பனா 2 பேரும் ரிவைவ் ஆன அடுத்த நிமிஷமே நைட்ரிக் ஆசிடோடைய உதவி எப்படி இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்த கட்டமா ஒருத்தர் இதுல அதை பயன்படுத்தி இந்த உலகத்தையே மீட்டெடுக்கணும்னு பாக்குறீங்க. ஆனா இன்னொருத்தர் அதுக்கு எதிர்மாறா உலகத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்க 2 பேருக்கு இடையில நாங்க மாட்டினோட. செங்கு இவங்க எல்லாருமே தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க பார்த்துட்டு லூனாவும் அட்டடா என்னங்க கதை ஓதிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே அந்த செங்குக்கு டாக்டர் ஜெனோவை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் தெரியுது. சரி இருந்தாலும் என்னுடைய வந்த வேலையை நான் பார்க்கணும். லூனா உன்னால முடியாண்டி விட்டுறாத, எப்படியாச்சும் எவனாச்சும் காட்டி குத்துரு, அப்பதான் இந்த இடத்துல ஜம்முன்னு பார்க்க முடியும். அப்படி அவ்வளவு ஜெயில நடந்து போயிட்டு இருக்கு. என்னடா சொன்னேன், நம்ம சின்ன வயசுல ராக்கெட்டுக்காக ஒரு ஐடியாவை கேட்டுமே, அந்த எக்ஸ்ன்ற டாக்டர் நாஜால கூட சேட் பண்ணா இமெயில் அனுப்பிச்சு, அந்த பயபோல தானே உனக்கு இப்போ எதிரே இடத்துல வந்துட்டு இருக்கான். டே டைஜு இங்கதான் இருக்கியாடா, வாடா உன்னை தூக்கல போறோம். அடடா டைஜு இந்த இடத்துல வந்துட்டான்றது நான் எப்படி அவருக்கு சிக்னல் கொடுப்பேன்? இப்ப வேற நைட் டைம் ஆயிடுச்சு, கை காட்டலாமா? அவன் பக்கம் தயாரா இருக்க ஸ்னைப்பர் பாத்துக்கினேன். எப்படியாச்சும் காட்டு கொடுத்துரு, அந்த கையை அவங்க மேல காமிச்சிரு. ஒரே ஒரு விரல மட்டும் காமிச்சிட்டா சரியா போயிடும். லூனா உன்னால முடியும், தன்னம்பிக்கையின் மறு உருவமே நீதான். அந்த டைம் செங்குவோம் நல்ல வேலை. இந்த டைம் நம்மள தேடி அந்த லூனா வந்தது நல்ல விஷயம் தான். ஏன்னா டாக்டர் ஜெனோ நம்மளுடைய எதிரியா இருக்கிற அந்த உள்ளுணர்வு அவனுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுடைய ரகசிய ஆயுதமா இருக்கிற அந்த மெடுசா அதை பயன்படுத்தி நம்ம கதையை நம்ம முடிச்சிருவோம். டே வேற லெவல் ஐடியாடா. டே ஒர்க் ஆகுமாடா ஃபர்ஸ்ட்? அதெல்லாம் ஒர்க் ஆகும். பேட்டரி பத்தி கம்மியா இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. பேட்டரி குத்தா அவன் கதை சீக்கிரமா முடிச்சிடலாம். அவன் ஏன் நம்மளுடைய எனிமையா இருக்கு பண்றது நான் இப்ப சொல்லட்டுமா? அவனுக்கு இருக்கிற அறிவியல் வச்சு இந்த மொத்த உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்ன்றது அவனுக்கு இன்னொரு பக்கம் தோணும். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல அவன் நினைச்சது எதுவும் அந்த ஈஸியா கிரியேட் பண்ணிடுவாங்க இந்த ஒரு காலகட்டத்திலும். அதனாலதான் அவன் இந்த உலகத்தை கைப்பற்றணும்னு நினைப்பான். ஆனா என்ன இருந்தாலுமே அப்படியாப்பட்ட ஆளு நம்ம இந்த மாதிரி மெடிசாவை ஆயுதமா வச்சுட்டு இருக்கும் போது அவனும் வச்சுட்டு இருக்க மாட்டான். ரைசியம் அப்ப நம்மளுடைய எதிரி வந்து இதே மாதிரி சயின்ஸ்ல இருந்து மொத்த விவரத்தை வச்சு ஆயுதத்தை உருவாக்கும்ல. அப்படின்னா இது ஒரு சயின்ஸுக்கு இடையிலான பேட்டிலா? சரியா சொன்னேன். டைஜுவும் டே செங்குவா என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? அவன் உன்னோட பக்கம் என்னடா மெடுசாவை பயன்படுத்தி அடிச்சிருவான்ற, உன்னை விட பெரியாதுன்ற, இப்ப எப்படி நம்ம என்னடா பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவனு கேட்க, பின்னாடி லூனாவோ ஒரே ஒரு வேலையே அதை காமிச்சிரு, அவன் ஜோலியை முடிச்சிருன்னு சொல்ல அவளுக்கு பயங்கரமா பயம் இருக்குது. அந்த பயத்துல கை நடக்கிறது மட்டும் இல்லாம கண்டு மேனிக்கு கை வச்சிட்டு இருக்கான். அதோட அவ பயத்துல அவனை கை காமிலான்னு சொல்லிட்டு போக அந்த டைம் நான் மட்டும் இவன் கை காமிச்சிட்டேன், இவன் ஜோலி முடிச்சு என்னால ஒருத்தர் செத்துருவான். அதுக்கப்புறம் அப்படி கை நடிக்கினே பார்த்தா 2 கையோட வரல மூக்குள்ள வர்றா தெரியுனே. அடடா இந்த பைத்தியக்காரருக்கு என்னாச்சு, திடீர்னு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அடடா அவர் வேற என்ன பார்த்துட்டே இருப்பாரு சிக்னல் கொடுக்குறதுக்கு. நான் இப்ப காமிக்கலாம், அவ்வளவுதான் என் கதை. சரி இருந்தாலும் இங்க நடக்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லியாகணும். அதுக்கப்புறம் அவ்வளவு வாய் அசைச்சு இங்க சிங்குன்றவன் தான் சயின்டிஸ்டா இருக்கான், அதனாலதான் அவனுக்கு ஜெனோ பத்தி அதிகமா தெரிஞ்சிருக்குன்னு சொல்றேன். கேக்குதா நான் சொல்றது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவ வாய் அசைச்சு இருக்கேன். அங்க பாரு நம்மளுடைய லூனா ஏதோ சொல்றாங்கடா. அப்படியா அக்கா என்ன சொல்றாங்க? இது செங்குவா என்ன பக்கம் ரைசி பண்ணிட்டு இருக்க வேலை எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் சந்தேகமாக என்ன பக்கம் செங்குன்ற விஷயத்த வந்து இந்த கண்ணாடிக்காரன் வந்து, ஹலோ சார் டாக்டர் ஜெனோ நான் பேசுறது கேட்கறதுன்னு சொல்லிட்டு அப்பவே உருவாக்கப்பட்ட அந்த வாக்கி டாக்கில இப்ப அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம் பார்க்க நடந்த விஷயத்த சொல்றான் செங்குன்னு. அதை கேட்டு அடுத்த நிமிஷம் அவன் அதிர்ச்சியாவன். உண்மையில இந்த சீன்ல கூஸ் பம்மா இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு கீழே கம்யூனிகேஷன் ரூம்ல வந்து ரேடியோ வேவ்ஸோடைய இரைச்சல் சவுண்ட் வந்து அதிகமா கேட்டுட்டு இருக்கு வேற லைன்ல இருந்து. இதை பார்த்துட்டு அவளும் செங்கோ இங்க வாடா, வேற ஒரு சேனல்ல இருந்து திடீர்னு இரைச்சல் சவுண்ட் அதிகமா கேட்டுட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோவும் ஆஹா நம்மளுடைய எனிமி கிட்ட ப்ராப்பரான கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்கு, அதனால நம்ம அவன் பேசுறது எது வந்தாலும் ஒட்டு கேட்கற லெவலுக்கு நம்ம கிட்ட கம்மியா இருக்கு. அந்த டிரான்ஸ்மிட்டர் இருக்க நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அவங்களோட இது கேட்க முடியாது. ஆனா நம்மளோட இது எல்லா டீட்டெயிலும் அவங்களால கிளியரா கேட்க முடியும். இதெல்லாம் என்னடா இது கதையா இருக்கு, அவனடா அப்படி ஓவரா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட அதை நம்ம டீப்ரிப் பண்ணி கண்டுபிடிக்கலாம்ல, அதை கண்டுபிடிச்சா நமக்கு என்னதான் பேசிட்டு இருக்காங்க தெரியும்ல. நீங்க சொல்றது சரிதான். அப்படி பண்றதுக்கு நமக்கு எல்லாமே பிரெக்டோமீட்டர்னு ஒண்ணு இருக்கு, அதை வர வச்ச மட்டும் நம்மளோட வேலை ஈஸியாகும், இல்லைன்னா அது கஷ்டம். டைஜுவும் என்னடா பண்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க ரைசியும் அடடா நிலைமை மோசமாயிட்டு இருக்கு, எதுனா ஒண்ணு பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த விஷயம் திடீர்னு நடக்குதுன்னா கண்டிப்பா லூனா யாருடைய கம்யூனிகேட் பண்ணிருக்கா. அவ அந்த இடத்துல என்னதான் பண்ணிருந்தா அப்பனா கண்டிப்பா அவனாலதான் கம்யூனிகேஷன் நடந்திருக்கணும். அப்பனா இதுக்கான அர்த்தம் பக்கத்திலே காட்டுக்குள்ள எவனும் ஒருத்தர் நம்மள இந்த இடத்துல இருந்து கண்காணிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு இன்னொரு பக்கம் ரைசியும் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஸ்னைப்பர்ல பாத்துட்டு இருக்கான். ரைசி கரெக்டா காட்டுக்குள்ள பாத்துட்டு
பார்த்துட்டு இருக்க டைஜோ இவன் தான் நினைக்கிறேன் மாட்டினடா டைஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணலான்னு போக ஸ்டான் ஷூட் பண்றதை நிறுத்துறான்னு சொல்லிட்டு ஜெனோவா சொல்ல ஸ்டான் நம்ம தப்பானால புரிஞ்சுட்டு இருக்கோம், நம்ம அழிக்க வேண்டியது அந்த சயின்டிஸ்ட் டைஜு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பழைய நினைவுகளை யோசிச்சு பார்க்கறான். அவங்களோட உண்மையான லீடர் யாருன்னா ஒரு ஓபி சயின்டிஸ்டா இருக்கிற டாக்டர் ஜென்கோ. அவனோட முழு நேம் ஷென்கு இசிகாமி. அப்பனா நம்மளுடைய மெயினான டார்கெட்டே அந்த செங்குவா. ஆனா அவன் எப்படி இருப்பான்றது எனக்கு எப்படி தெரியும்? நீங்க எதனா அடையாளம் சொல்ல முடியுமா? வெயிட் பண்ணு அதுக்கான ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் டிரான்ஸ்மிஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் பேசினப்போ ஒருத்தன் திடீர்னு நம்ம பேசுறது யாருக்கும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு மழுப்பி பேசினான். அப்படியேப்பட்ட ஆளுடைய வாய்ஸ் கண்டிப்பா செங்குவாத இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு ஜீனியஸ் அந்த அளவுக்கு பேச மாட்டான் எப்பவுமே. அது மட்டும் இல்லாம அப்ப பார்த்த வயசை கட்டில இப்ப அவனுக்கு கண்டிப்பா அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவனோட வாய்ஸை வச்சு அவன் யாரு எப்படியாப்பட்ட ஆளு எந்த லெவல்ல ஹைட்ல இருப்பான்ற மொத்த விவரத்தையும் அவனோட வாய்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதெல்லாமே செத்து வச்சேன். அதன் அடிப்படையில் இப்ப எனக்கு கிடைச்சது வச்சும் என்னால ஈஸியா மேட்ச் பண்ணி அவனை கண்டுபிடிக்க முடியும். இப்ப கண்டிப்பா அவனுடைய வாய்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 19 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவனுடைய வோக்கல் வச்சு அவனை கண்டுபிடிக்கிறான் அவன் எவ்வளவு ஹைட்ல இருப்பானு. பாத்துக்கடா ஹைட் வந்து 5.7 அப்படின்னா 5.8. அவன் ஒரு மெயில். அப்படியா எதுவே எனக்கு போதும் அப்படின்னு அவனை சொல்லிட்டு லூனாவோட ஹைட்டை கால்குலேட் பண்ண லூனாவோட ஹைட்டை வச்சு கண்டிப்பா அவனையும் சொல்ல முடியும். ஏன்னா சேம் வந்து அவளுக்கும் இருக்கிறதுனால ஈஸி தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய டார்கெட் 3 பேருக்காக ரெடியா இருக்கான். ஏன்னா அவங்க 3 பேருமே ஒரே லெவலா இருக்காங்க. அதுல அவன் ஹீரோவும் ஒருத்தன். இந்த 3 பேர்ல யாரும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க ரைசியும் எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிட்டு பாதுகாப்பு இதுல ஒழிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஸ்னைப்பர் நம்மள நோக்கி காத்துட்டு இருக்கு, அட்டாக் பண்ண ஸ்னைப்பர் இருக்கு, சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கு. என்ன ஸ்னைப்பர்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு அடிச்சுன்னு போறாங்க. லூனாவும் அடடா என்ன பண்ண போறது அவருக்கு வேற தெரியாதே அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு திரும்பி பார்க்க பைத்தியக்காரி என்ன வர பார்த்துட்டு காத்தி கூட்டுருவா போலியே இந்த சைட்ல தான் நான் இருக்கேன்னு ஜானும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். ஒரு நிமிஷம் இருங்க, கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்தினவன் பயத்துல 2 பேரும் ஓடி போயிட்டு இருப்பான். அப்ப அந்த கடைசியா நிக்கிற ஆளு யாரு? பொதுவாகவே இந்த பதட்டமான நிலையை பொறுத்த வரைக்கும் பயந்தாங்கொழிய ஈஸியா போயிடும். ஆனா செனோ சொன்னதை வச்சு பார்க்கும்போது அந்த சயின்டிஸ்ட் ரொம்ப தைரியமான ஆளா இருக்கிறவன். அப்ப தைரியமானவன் யார் என்ன சுட போறாங்க, எந்த இடத்துல இருந்து சுட போறாங்க, எப்படியாப்பட்டவன்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கிறவன் திரும்பி பார்ப்பான். அப்படியேப்பட்ட ஆளு தானாவே மாட்டிப்பான்னு சொல்லிட்டு ஸ்டானும் பார்க்கும் ஹீரோவும் சட்டானா திரும்பி பார்க்கான். ஸ்டான் கண்டுபிடிச்சிடான் இது இவன் தான் செங்கு இவனை கொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷூட் பண்ண போலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல அவன் தப்பிக்க என்ன இவன் தப்பிச்சிட்டான் இவனுக்கு தெரிஞ்சிருச்சு நினைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் தப்பிச்சு பார் கிட்ட வந்து ஒளிஞ்சுக்க. என்ன அடிச்சிடா செங்கோ? அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது என்னடா நீ மறைஞ்சுக்கலாலுமே என்னால கண்டுபிடிக்க நினைச்சா என்னோடது சென்சார் மாதிரி கண்ணு, நீ எப்படி எந்த ஆங்கிள் உட்காந்துட்டு இருக்கன்னு கூட என்னால ஈஸியா சொல்ல முடியும். சரி தேனும் கடைசி அவங்க கிட்ட கேள்றேன், இப்போ செங்கோவை கொண்டுட்டான் கடைசியில வந்து என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா நிறுத்து வேணான்னு அவனே யோசிக்கிறான். சயின்ஸோட பவர் மூலியமா அழிவு நிலைமையில இருக்கிற எந்த ஒரு உலகமா இருந்தாலும் திரும்ப மீட் எடுக்க முடியும். அது மாதிரி இந்த இடத்துல நானுமே அவனுமே ஒன்னா சேர்ந்தோம்னா இந்த உலகத்தை எப்படியோ புதுப்பிக்கலாம். பட் நான் புதுப்பிச்சு என்ன புரியாச்சணும், அதனால எனக்கு அதை பத்தில கவலை கிடையாது. சரி அவனை கொன்னுடு அப்படின்னு டாக்டர் ஜெனவும் சொல்ல நல்லா புரிஞ்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை ஷூட் பண்ணலான்னு போகும்போது ஹீரோவும் அந்த பாராண்ட இருக்கிற ஒரு மூட்டை போய் எடுக்க இது ஃபுல்லா ஸ்டார்ச் சாப்பாடு, இது ரொம்ப சாஃப்ட் ஆகிறதுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த பவுடர் ரொம்பவும் பாதுகாப்பு அரண் மாதிரி தான். இதுல லைட்டா தண்ணி ஊத்தி கலக்கணும், எனக்கான புல்லட் ப்ரூஃப் மாதிரி ஒன்று ரெடி ஆயிடும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். டாக்டர் ஜென்கோ உங்களால தப்பிக்க முடியாது செத்திங்க. அப்படியே அவன் பக்கம் பார்த்துட்டு இருக்க ஹீரோவும் அந்த போட்டு கசக்கிட்டு இருக்க அந்த மூட்டையை ஒரு கடத்துல அவன் ஷூட் பண்ண அடுத்த நிமிஷமே ஹீரோவும் திரும்பி அலர்ட் ஆயிட்டு கரெக்டா அதை முன்னாடி வச்சு தடுக்க பாக்குறான். கண்டிப்பா இது என்னுடைய லைஃபை காப்பாற்றணும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இது மிலிட்டரியில கூட ஐடியால வச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா இதுல எந்த அளவுக்கு தண்ணியை ஊத்தி கலந்து நம்ம அதை வச்சிட்டு இருக்கோமோ அதோட ஃபோர்ஸ்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா அது வளைவு தன்மையை கொடுத்துரும். பட் ஆனா திடீர்னு ஒரு ரியாக்ஷன் அந்த இடத்துல ஏற்படும் போது அது அந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகாம தன்னுடைய ஸ்டிஃப்ல தான் இருக்கும். அதனால இதை பயன்படுத்திட்டு போறேன். ஆனா மிலிட்டரியில இருந்தாலுமே இது ஒரு ஐடியாலஜியா இருக்கிறதுனால இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கல. இப்பதான் மரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் பாதுகாப்பு அரணா அதை வச்சிட்டு இருக்கேன். அடுத்த நிமிஷமே அந்த புல்லட்டோடைய பீசஸ்லாம் உடஞ்சி அந்த பையை தொலைச்சிக்கணும் நம்ம செங்கு போய் அட்டாக் பண்ண ரத்தம் தெரிக்குது. அதோட அந்த இடத்துல ஹீரோவோ ஷாக்ல இருக்க அந்த கன் சவுண்டோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உண்மையிலே தரமா இருந்திருக்கும். என்ன பெஸ்ட்டு கொடுத்து உங்களுக்கு நல்லா பண்ணி போட்டிருப்பேன். முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல ஃபயர் எமோஜி போட்டுட்டு கூடவே இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.